கடம் எனும் இந்த வாத்தியத்திற்கு எத்தனையோ கலைஞர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வாத்தியத்தின் தாளம் உலகெங்கும் ஒலிக்க தனது ஆத்மாவையே தந்தவர் திரு விக்கு விநாயகராம் அவர்கள். விக்கு சார் என்றால் கட்டம், கட்டம் என்றால் விக்கு சார். அவர் பெரிய ஒரு லிவிங் லெஜெண்ட். தேத்தாக்குடி ஹரிஹர சர்மா விநாயகராம் என்கிற விக்கு விநாயகராம் தனது தந்தையின் மேற்பார்வையில் கடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவர் தனது 13வது வயதிலேயே கச்சேரி செய்யும் அளவிற்கு உயர்ந்தார். அவருடைய தகப்பனார் மோகர்சிங் வித்வான். அவர் தனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது என்று டி.கே. மூர்த்தி அவர்களிடம் சொன்னபோது அவர்தான் வழக்கம் போல் விளையாட்டாக இவனை கடத்தில் போடு என்று சொன்னாராம். அவர் சொன்ன வேளை அவர் கடத்தில் போட்டு அவர் இமாலய உயரத்திற்கு வளர்ந்திருக்கிறார். கர்நாடக சங்கீதத்தின் அத்தனை இனிமைகளையும் தனது கடத்தின் மூலம் கொண்டு வர முடிந்த இவருடைய அபார ஞானம் திரு செம்மங்குடி சீனிவாச ஐயரின் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று அவர் திருமதி எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்த அதுவே அவருடைய வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்தது. விநாயகராமன் என்ற தாளவாத்திய கலைஞரை உலக இசையரங்கில் அறிமுகப்படுத்தியது அம்மாதான் என்பதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். எம்எஸ் அம்மா இவர் தன்னோட குழந்தை மாதிரி வச்சுப்பாங்க. அவங்கள அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறது அது எம்எஸ் அம்மாவால தான். வித்வான் என்கிற அந்தஸ்திலிருந்து மாபெரும் கலைஞனாக உருவாகும் காலம் வெகு விரைவிலேயே அமைந்தது. ஜான் மெக்லோஃப்லின், எல். சங்கர், ஜாகிர் ஹுசேன் ஆகியோரோடு சக்தி ஃபவுண்டேஷனில் இணைந்து இவர் ஃபியூஷன் கச்சேரிகள் செய்ய ஆரம்பித்த பிறகுதான் கடம் என்ற இந்த உப பக்கவாத்தியத்தின் புதிய பரிமாணங்கள் இந்த உலகிற்கு தெரிய ஆரம்பித்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியா அளவில் கட்டமானா என்ன அப்படின்னு ரொம்ப பாப்புலர் ஆகி இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் கட்டம் அப்படின்னா அதுக்கு சந்தேகமே இல்லை. விக்கு விநாயகராம் சாருடைய கான்ட்ரிபியூஷன். வெவ்வேறு கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்ட் லவர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அது ஃபில்ம் ஆகட்டும், ஆர்ட் லவர்ஸ் ஆஃப் ஃபியூஷன் மியூசிக் ஆகட்டும், இல்லை சேஸ்ட் கிளாசிக்கல் மியூசிக் ஆகட்டும், ஹிந்துஸ்தானி, கர்நாடிக், அவள் எல்லாருக்கும் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் அப்படின்னு காட்டிய முதல் ரிதம் ஆர்டிஸ்ட்டுங்கிறவர் விக்கு சார்ங்கிறது நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா அவர் 70ஸ்லேருந்து சக்தி குரூப்பில் வாசி உலகத்தில் வெள்ளைக்காரங்கள் அத்தனை பேருக்கும் விக்குஜி எப்படின்னா ஒரு தனி மரியாதை. இசை சாம்ராஜ்யத்தில் ஒரு புதிய சரித்திரத்தை எழுதி மக்களின் இதயங்களில் கடத்தையும் விநாயகராமையும் பிரிக்க முடியாத பந்தத்தை உருவாக்கினார். எப்பொழுதும் தாளம் லயத்தில் உள்ள அவருக்கு தனி ஆர்வத்தை எப்பொழுதும் நண்பர்களோடு விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வரையில் அவருக்கு தெரிந்ததெல்லாம் இசை 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 ஒன்று மட்டுமே. எல்லா திசைகளுக்கும் கடத்தின் பெருமையை கொண்டு சேர்த்த இவருக்கு பட்டங்களும் பரிசுகளும் இவரை தேடி வந்தன. கலைமாமணி, பத்மஸ்ரீ போன்ற விருதுகளோடு உலக இசையின் உயரிய விருதான கிராமி விருதும் இவரை தேடி வந்தது. இட்ஸ் லைக் an ambassador of India, ambassador of music. அவர் கலை மட்டுமல்ல, பாரதத்துக்கே அவர் ஒரு தூதுவர். கடத்தை உயிர் மூச்சாகவும் தாளத்தை இதய துடிப்பாகவும் கொண்டு வாழும் திரு விநாயகராம் அவர்கள் இந்த வாத்தியத்தின் இசை உலகெங்கும் ஒலிக்க வேண்டும் என்ற கனவோடு அதே உற்சாகத்துடன் தொடர்ந்து இயங்கி வருகிறார்.